புலம்பல்ல சொல்லுவான். அப்புறம் இன்னொரு இடத்துல வில்லார்தோள் இளைய வீர விரிஞ்சனோ விடைவலானோ, கையில தோல்ல பெருசா வில்லு வச்சிருக்க ஆனா ஒண்ணும் தெரியலையே உனக்கு அப்படின்னு இல்ல அந்த இடத்துல அந்த வில்லார்தோள் இளைய வீரக்கு ஒரு இகழ்ச்சி பொருள் தான். நன் சொற்கள் தந்து ஆண்டு என்னை நாளும் வளர்த்த தாதை தன் சொல் கடந்து எற்கு அரசாழ்வது தக்கதென்றான். என் சொல் கடந்தால் உனக்கு யாது உள்ளது ஈனம் என்றான். என் சொல் கடந்தான் வட சொல் கலைக்கு எல்லை தேர்ந்தான். தென் சொல் கடந்தான் வட சொல் கலைக்கு எல்லை தேர்ந்தான். தமிழை கரைத்து கொடுத்தவனும் வடமொழியில் தேர்ந்தவனுமாகிய நாம் நீதி சாஸ்திரங்களை தெரிந்தால் நன் சொல் கடந்தால் நன் சொற்கள் தந்து ஆண்டு, நல்ல சொற்களை தந்து ஆண்டு. முந்தைய காலத்துல என்னை நாளும் வளர்த்த தாதை எங்க அப்பா, தாதை தன் சொல் கடந்து எற்கு அரசாழ்வது தக்கதென்றான். எங்க அப்பா சொல்ல கடந்து அரசாழ்வது எனக்கு தகுதியானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னால முடியாது என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததுதான் கிளின்ச்சிங் பாயிண்ட். நீ தானே இப்ப சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நான் எங்க அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே ஆதரிக்கும் தெய்வம் நீ தானே பாடுன. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன. நான் எங்க அப்பா சொல்ல தாண்டல, நீ உங்க அப்பா சொல்ல தானா சொல்ற. பாருங்க பாருங்க எனக்கு தக்கதென்றால் நான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தக்கதென்றால் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எங்க அப்பா சொல்றத நான் கேட்டுட்டேன், உங்க அப்பா சொல்றத நீங்க கேட்டு. இல்ல இல்ல அதுல உள்ள அந்த ஒரு பியூட்டி வந்து என்னன்னா, என்னை நாளும் வளர்த்த தாதை தன் சொல் கடந்து ஏற்க அரசாழ்வது தக்கதென்றான். அது எங்க அப்பா சொன்னதை மீறி ஒரு செயல் செய்யறது தப்பானது நான் நினைக்கிறேன். ஆனா நான் சொன்னதை கேட்காம போனா உனக்கு ஒண்ணும் குறைச்சல்லையே, உனக்கு யாது உள்ளது ஈனத்தான் சொல்றேன். அந்த 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 பொருள் தான் வருது. அதாவது நீங்க அது அதுல இருக்கிற பாடம் அது வேற இருக்குன்னு. உனக்கு யாது உள்ளது ஈனம் அதானே. என் சொல் கடந்தால் உனக்கு யாது உள்ளது ஈனம். உனக்கு என்ன கேடு? இப்ப கொஞ்சம் துணியை மாற்றி வை. இல்ல இல்ல நீதான் என் சொல்ல எப்ப கேட்டிருக்க? கேட்டாதானே இப்ப கேட்கறதுக்கு. ஏன்னா இங்க தலைப்பு கூட ராமன் வெறுப்புரையும் போட்டிருக்காங்க. அதனால நீங்க சொன்ன பொருள் வெறுப்புரை கிடையாது, சர்க்காசம். எங்க அப்பா சொன்னதை நான் கேட்பேன், ஆனா நான் சொன்னதை நீ கேட்கணுமா அவசியம் கிடையாது. அதான் அந்த அர்த்தம். அந்த பொருள். ஆனா இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்தான் எனக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது, நீ தான் அப்பான்னு சொன்ன. நான் தாங்க உனக்கு அப்பா. நான் கேக்குறேன் எங்க அப்பா பேச்ச, நீ எங்க அப்பா பேச்ச கேட்பேன். ஆனா நீ இல்ல, நீ அது மாதிரி you are clinching a point from the opponents. உங்க ரெண்டு பேர் விளக்கத்துல வந்து ஒரே ஒரு மாறுபாடு என்னன்னா, அப்பான்னு சொல்றது தசரதனையா ராமனையாங்கிறது மாறுபாடு. மத்தபடி ரெண்டு பேரும் ஒரே பாயிண்ட் தான் சொல்றீங்க. சொல்றேன். இதுல பியூட்டிஃபுல்லா வார்த்தை ஒண்ணுக்கு பின்னால் ஒண்ணு. அவங்க வந்து விதியின் பிழைனா இதுக்கு விதியா நிப்பேன்னா உடனே அப்படி சொல்றது நல்லவனோட இதுல. அப்பா அம்மா சொன்னதை கேட்கணும்னா அப்பா அம்மா நீங்க தான்னா, அப்ப நீ தான்னாக்க நான் எங்க அப்பா பேச்ச கேட்கறேன், நீ உங்க அப்பா பேச்ச கேட்பியான்னு தெரியாது. உங்களுக்கு இன்னொரு பாட்டு இல்ல இல்ல தென்சொல் கடந்தான் இது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல ராமனுக்கு தமிழ் தெரியும் அப்படின்றதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. தமிழர் திருமகன் ராமன் அப்படின்னு நான் ஒரு பெரிய கட்டுரை எழுதினேன் பல வருடங்கள் அந்த ராமசேத்து இஷ்யூ இருந்தப்ப. ஆனா இந்த பாடலை கோட் பண்ணவே இல்லை, தெரிஞ்சுட்டா வேற என்னெல்லாமோ பாடல்கள் கோட் பண்ண. தென்சொல் கடந்தான். சோ இந்த ராமன் அங்க பாருங்க, அங்க வந்து உங்க வார்த்தை உடைக்கிற மாதிரி தேன் சொல் கடந்தான்னு போட்டாங்க. தேன் சொல் கடந்தான்னு போட்டாங்க. எதுகைக்கு பொருந்தி வராது, தென் சொல் தான் அங்க இருக்கு. பட் கரெக்டா அந்த இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு. அது வேணும்னு படிக்க தேன் சொல் வேணும்னு போட்டாங்க. வேணும்னே போட்டுறாங்க. தேன் வேணும்னே போடல. கீழ குள்ள கீழ தென் சொல் தான் இருக்கு.
டைப்போ தான், ரொம்ப வேடிக்கையான டைப்போவா அமைச்சு வச்சவங்க. தென்சொல் கடந்தான் வடசொல் கலைக்கு எல்லை சேர்ந்தான். இல்லைங்க, இதுவே பொருளே அதான் போட்டிருக்காங்க. தமிழை கற்றுணர்ந்தவன் தான். இல்லைங்க, தென்சொல்ங்கிறது மிஸ்டேக் தான், பிரிண்டிங் மிஸ்டேக் தான். பட் அது வந்து அப்படி ஏதோ யாரோ ஊழல் பண்ண மாதிரி அமைஞ்சு போச்சு. திருவிழா ஆயிடுச்சு. அடுத்த பாடம் படிங்க நீங்க. எனக்கு இன்னும் 12 பாட்டு முடிச்சா 18 பாட்டு முடிச்சாகணும். சீற்றம் துறந்தான் எது நின்று தெரிந்து செப்பும் மாற்றம் துறந்தான். மறை நான்கெற வாங்கல் செல்லா நாள் தென்திரை வேலையில் நம்பி தன் ஆணையாரே ஏற்றம் தொடங்கா கடலில் தனிவு எய்தி நின்றான். யார்? நானா? நீங்க தான். சீற்றம் துறந்தான் எது நின்று தெரிந்து செப்பும் மாற்றம் துறந்தான். மறை 4 என வாங்கல் செல்லா நாள் தென்திரை வேலையில். மறுபடியும் நாற்கடல்னு சொல்றான். மறுபடியும் நாற்கடல்னு சொல்றான். முதல்ல நாற்கடல் அன்னைக்கு பார்த்தோம். நாற்கடல்லேருந்து கடைசியிலே நான் 4 கடல்லேருந்து தான் நீர் கொண்டதுங்கிறது வருது. இந்த நாற்கடல் கொஞ்சம் இன்னும் விளங்கிக்கணும், சரியா புரியல. சீற்றம் துறந்தான் தன்னுடைய அவ்வளோதான். அண்ணா சொல்லியாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியாது. அவருடைய இதெல்லாம் கப்புன்னு இறங்கியாச்சு. எதாவது சொல்லுவாங்க, அது எவ்வளோ உண்மையாக எனக்கு தெரியாது. பாம்பு படம் எடுத்து நிற்கும்போது ஒரு கொத்து புகையிலையை கொண்டு போய் தலையில் போட்டிங்கன்னா கிருன்னு அடிச்சுன்னு வந்துடும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது புகையில. அந்த மாதிரி புகையில போட்ட பாம்பு மாதிரி கீழே கும்முன்னு இறங்கிட்டார். எதிர் நின்று தெரிந்து செப்பும் மாற்றம் தொடங்கும். வார்த்தைக்கு வார்த்தை திருப்பி சொல்லிட்டு இருந்தான். இப்போ வந்து சொல்றதுக்கு பேச்சு இல்லை. ஏன்னா அவன் வார்த்தையை அவன் திருப்பி சொல்லிட்டான். நீ தானே எனக்கு அப்பான்னு சொன்னேன், நான் எங்கள் அப்பா பேச கேட்குறேன். இப்போ அதனால மாற்றம் துறந்தான். எதிர் பேச்சு பேச முடியல. இது வரைக்கும் வார்த்தைக்கு வார்த்தை எதிர் பேச்சு. அவன் வார்த்தையை கோத்து வாங்கிட்டான். மறை 4 என வாங்கல் செல்லா நாள் தென்திரை வேலையின் நம்பிதன் ஆணையாலே 4 கடலை ஆளுகின்ற. அதாவது கடல் கரையை தாண்டி நிலத்துக்கு வந்துடாத மாதிரி காலம் பார்த்து இறை வேலை கடவாத கடல் முகத்தான் அப்படின்னு அனுமனை சொல்ல போறான். அனுமனை ராவணனை பார்த்தவன கோபம் வந்துடும். அப்பவே தூங்கும்போதே கொண்டு கோபம் வந்துடும். அப்ப காலம் பார்த்து இறை வேலை கடவாத கடல் முகத்தான் அனுமன் அதுதான் சொல்லலாம். அதுதான் கடல் ஊழிக்காலம் வரல, அதனால சீற்றம் கொள்ளாம இருக்கு. அந்த மாதிரி கரையை தாண்டி வராத கடலை போல இவருடைய சீற்றத்தெல்லாம் உள்ள வாங்கிட்டார். கடல் வந்து மீறி வராம இருக்கிறது இந்த நம்பியோட ஆணையால தான். நம்பியோட ஆணையால ஏற்றம் தொடங்கா கடல் தனிவெய்து நின்றான். தனிந்து விட்டான். கோவம் தனிந்து. 7 மணி ஆயிடுச்சு. இதோட முடிச்சிடலாம். இந்த ஒரு பாட்டா இல்ல 5 பாட்டு? 5 பாட்டு. 150வது கணக்கு. ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. 7 ஆக போறது இல்ல, அவ்வளவு துல்லியமா கணக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐயனும் ஆதியோட அந்தமொன்றாம் தன்னாலும் அளப்பெரும் தானும் தன் பாங்க நின்ற பொன்மான் உரியானும் தழியன புள்ளி பின்னை சொல்மான்புடைய அன்னை சுமித்திரை கோயிபுக்கான். அண்ணாந்தனை ஐயனும் ஆதியோடு அந்தம் என்று தன்னாலும் அளப்பெரும் தானும் தன் பாங்கர் நின்ற பொன் மான் உரியானும் தழி அன்ன புள்ளி பின்னை சொன் மாண்புடைய அன்னை சுமித்திரை கோயில் உட்கார். சிவனும் திருவாலும் ஒருவரை ஒருவர் தழுவிக் கொண்டது போல. அத சுருக்கம். அண்ணாந்தனை ஐயனும் ஆதியோடு அந்தம் என்று தந்தாலும் அளப்பெரும் தானும் தன்னாலேயே அளக்க முடிய தானும் தன் பாங்கர் நின்ற பக்கத்தில் நின்ற சங்கர் நாராயணனா இருக்கிற இதையும் பயன்படுத்திப்பாங்க. அவனுடைய வலது பாகத்தில் இருக்கிறவதான் இவர் இடது பாகத்தில் இருக்கிற நம்ம இவங்க சொன்னா வலது பாகத்தில் இருக்கிற அவரும் சொல்லுவோம். பொன்மான் உரியான் பொன்மான் தோலை உரித்து கட்டிய சிவனும் தழி என புள்ளி 2 பேரும் அணைத்து கொண்ட பிறகு
சொன்மாங்குடை அன்னை சுமித்திரைக்கோ 2 பேரும் சுமித்திரை வீட்டுக்கு போறாங்க. சுமித்திரை வீட்டுல இருந்து அவன் வந்தான், சுமித்திரை வீட்டுக்கு போயிருக்கான். கண்டாள் மகனும் மகனும் தன் கண்கள் போல்வார் தண்டாவனம் செல்வதற்கே சமைந்தார்கள் நம்மை உண்டாங்கு நெஞ்சத்தனளாய் படிமேல் புரண்டாள் உண்டாய துன்பக்கடற்கு எல்லை உணர்ந்திராதாள். நீங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். போன பாட்டை அவர் ஆரம்பிச்சாரு. சரி, நீங்க சொல்லுங்க. கண்டாள் மகனும் தன கண்கள் போல்வார். அவள் கண்டாள். யாரு? சுமித்திரை. மகனும் 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 தர கண்கள் போல்வார். தன்னுடைய இரு கண்களை ஒத்தவர்களாகிய மகனும் மகனும், அவ்வளவுதான். 2 மகன்கள், இரு மகன்களையும் அப்படின்றதான் அப்படி சொல்றார். மகனும் மகனும் கண்டாள் மகனும் மகனும் தன் கண்கள் போல்வார். கண்கள் போல்வார். தண்டாவனம் சார்வதற்கே பாடும். தண்டாவனம் சார்வதற்கே சமைந்தார்கள். தண்டாவனம்னா தண்டகவனம் தான். தண்டகாரண்யம் தடைப்படாத வனம்னு ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. தண்டகாவனம் தான் அதுக்கு பொருள். தண்டகாரண்யத்துக்கு போவதற்கு நிச்சயித்தவர்களான அவர்கள் நம்மை பார்த்தாள். புன் சாங்கு நெஞ்சத்தினளாள், இந்த புண்பட்ட மனமுடையவளாகி படிமேல் புரண்டாள். படினா இந்த இடத்துல பூமி, பூமி மேல புரண்டாள். உண்டாய துன்பக் கடற்கு எல்லை உறுதியானாள். இது வந்து லட்சுமணோட சேர்ந்து போறதா இல்ல, இதுக்கு அப்புறம் அதெல்லாம் இனிமே நிறைய இல்ல. லட்சுமணன் வந்து மரமுறி கையில வந்ததுக்கு அப்புறம் அவன் பார்த்து நானே போனா நீ எதுக்கு வர அப்படின்னு. இது பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து அவங்க போக முடிவு பண்ணிட்டாங்கிற மாதிரி அப்படின்னு சுமித்திரன் நினைச்சுக்கிறான். சுமித்திரன் நினைச்சுக்கிறான். ராமனுடைய மனசுல இல்ல சுமித்திரன் நினைச்சுக்கிறான்னு இருக்கலாம், கம்பரோட கூற்றாவும் இருக்கலாம். ஏன்னா கண்டாங்கிறது லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது. இதுல 2 பேரும் வராங்க, தண்டகவனத்துக்கு போறதுக்காக நின்று இருக்காங்க அப்படின்னு பாக்குற அவ்வளவு. இதுக்கப்புறம் ஒரு பெரிய கான்வர்சேஷன் இருக்கு. ராமன் போறதுக்கு முன்னாடி நீ செத்து போ, திரும்பி வராத, அதெல்லாம் சுமித்திர சொல்ல போறா லக்ஷ்மணன் கிட்ட. அவளே முதல்ல நிச்சயம் செஞ்சுட்டா. இவன் மின்னும் நகர்க்கே இவன் வந்திடின் வா. கேரக்டர் வரும்போது சொல்லு, நீங்க படிங்க. இந்த மாதிரி சில்லி லாஜிக் எல்லாம் பார்க்க கூடாது. சோர்வாளை ஓடி தொழுது ஏந்தினன் துன்பமென்னும் ஈர்வாளை வாங்கி மனம் தேறுதற்கு ஏற்ற செய்வான். ஓர்வாள் அரசருக்கு இறை வைத்தனன் ஆக்ககில்லேன் கார்வான் நெடுங்கான் இறை கண்டு இவன் மீழ்வன் என்றான். சோர்வாளை இவ்வாறு தளர்கின்ற அந்த சுமித்திரையை அடிதொழுது அவளுடைய காலடி வணங்கி ஏற்றினான். துதித்து துன்பமென்னும் ஈர் வாளை வாங்கி அவளுடைய துயரம் என்கின்ற அந்த அறுக்கின்ற வாளை மனசுல இருந்து உருவி கழலும்படி செய்து மனம் தேற்றுதற்கு ஏற்ற செய்வான். அவளுடைய நெஞ்சில பாய்ந்திருக்கிற அந்த துயரம் என்கிற வாளை உருவி அவளுடைய மனதை தேற்றுவதற்காக செய்பவனான ராமன் போர்வாள் அரசர்க்கு இறை, போர்வாள்களை கூடிய அந்த மன்னர்களுடைய இறை சக்கரவர்த்தியை பொய்த்தன நாக்கலில்லேன். தசரதனை அசத்தியமானாக்க மாட்டேன். பொய்த்தன நாக்கலில்லேன் கார்வான் நெடும் கானிரை கண்டு. ஒரு நிமிஷம். கார்வான் நெடுங்கான், கார்வான் நெடுங்கான் கரிய மேகம் தவழ்கின்ற கார்வான் நெடுங்கான் பெரிய காட்டு இறை கண்டு கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு வந்துடுவேன். பின் மீழ்வன் என்றான். உடனே திரும்பி வந்துடுறேன். ஐ மீன் சில்லி மிஸ்டேக் தான். ராமன் இவ்வளவு நேரம் சுமித்திரை கோயில்ல தானே இருந்திருக்கான். எதுக்கு இந்த கான்வர்சேஷன் புதுசா ஸ்டார்ட் ஆகும்? இல்ல 2 பேரும் திரும்பி வந்த போது 2 பேரும் வனம் போக நிச்சயித்ததாக சுமித்திரைக்கு விழறாப்போ. இப்பதான் இது வரைக்கும் வந்து முதல்ல சுமித்திரையோட ரியாக்ஷன் அது வரைக்கும் காட்டல. ஓகே, அதனால ஓகே ஃபைன், நீங்க படிங்க. கான் புக்கிடினும் கடல் புக்கிடினும் கலிப்பேர் வான் புக்கிடினும் எனக்கு அன்னவை மான் அயோத்தி யான் புக்கது ஒக்கும் என யார் நலிகிற்கும் ஈட்டார் உன் புக்கு உயிர் புக்கு உணர்வுக்கு உலையற்க என்றார். ஓகே, யான் கான் புக்கிடி என்னை உரைப்பதற்கு யார் இருக்கிறார்கள்? இந்த யான் அப்படிங்கறத முன்னாடி போடணும். யான் நான் கான் புக்கிடினும் காட்டை அடைந்தாலும் கடல் புக்கிடினும் சமுத்திர கடலுக்கு போனாலும் கலி பேர் வான் புக்கிடினும் அது கலினா ஓசையுடைய, பேர்னா பெருமையுடைய இந்த சொர்க்கலோகத்தை தேவலோகத்தை அடைந்தாலும் எனக்கு அன்னவை
மான் அயோத்தி புக்கது ஒக்கும். எனக்கு அது எல்லாமே அயோத்திக்கு போனது மாதிரி தான். ஸ்வதேசோ புவனத்ரயம். ராமன் இருக்கிற இடம் அயோத்தி. யாதும் ஊரே யாவரும் கேளிரு அந்த மாதிரி. ஸ்வதேசோ புவனத்ரயம். சுத்தமா ராமன் வாயிலேருந்தே ராமன் இருக்கிற இடம் அயோத்தின் தான். எனக்கு அது எல்லாமே என்னுடைய ஒரு நேச்சுரல் ஹேபிட்டட் மாதிரி தான். அதான் சொல்லுவாங்க. மான் அயோத்தி புக்கது ஒக்கும். யார் என்னை நலிகிர் யார் புக்கதொக்கும். என்னை யார் நலிகிற்கும் இட்டார். யார் என்னை நலிகிற்கும் இட்டார். என்னை யாரு கஷ்டப்படுத்த முடியும்? எனக்கு யார் கஷ்டம் கொடுக்குறாங்க? இல்ல நலிவி அது ஒரு பெரிய நலிவுக்கு என்னை யாராலையும் ஆட்படுத்த முடியாது. யார் என்னை நலிகிற்கும் ஈட்டார். அது ஆமா. யார் என்னை நலிய செய்யும் அளவுக்கு ஊன் புக்கு உயிர் புக்கு உணர்வு உக்கு உலையற்க. உணர்வுக்கு தான். ஊன் புக்குன்னா உடல் வற்றி, உயிர் புக்குன்னா உயிர் கலந்து, உணர்வுக்கு அப்படின்னா உணர்வு உக்கு அறிவு அழிந்து. உங்களுடைய அதாவது இது உணர்வு என்னன்னாக்க வருத்தம் உன்னுடைய ஊனையிலும் உயிரிலும் உணர்விலும் புகுந்து வருந்தாத அந்த புக்கை அங்க கூட்டிக்கங்க. ஊனிலும் உயிரிலும் உணர்விலும் தைத்து she immediately collects herself. அதுதான் ரைட் ஆன் தி சுமித்ராவோட கேரக்டர் பத்தி சொல்லும்போது சொல்லுவார். இவ்வளவு வேகம் தன்னை கலெக்ட் பண்ணிக்க கூடிய ஆற்றல் அவளுக்கு உலையற்க என்றான். அப்படி ராமன் சொல்றான். தாய் ஆற்றுகிறாள்தனை ஆற்றுகின்றார்கள் தம்பால் தீ ஆற்றுகிறார் தனி சிந்தையினின்று செற்ற நோய் ஆற்றுகின்றார் உயிர் போல நுடங்கிடையார் மாயா பழியாள் தர வர்க்கலையை ஏந்தி வந்தார். தாய் ஆற்றுகிறாள் தன்னை ஆறாத ஆற்றாமையால துயரத்தோடு இருக்கின்ற ஆற்றுகின்றாள் துயரம் தீராத சுமத்திரையை ஆற்றுகின்றார்கள். அவளுடைய துயரத்தை ஆற்றுகின்ற அவர்கள் தம்பால் அவர்களிடத்திலே தீ ஆற்றுகின்றார் என தீயை அவிப்பது. தீ ஆற்றுதல் அப்படின்னா தீயை அணைக்கிறது. தீயை அணைப்பவர்கள் போல சிந்தையில் தேற்ற. அது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து கைகை மரவுரி கொடுத்து அனுப்பியிருக்காப்போ. ஆமா, அது அதுக்குள்ள பாடுறாரு. தீ ஆற்றுகின்றார் என தீயை அவிப்பவர் போல சிந்தையில் தேற்ற அவள் கொண்ட கவலையில் நின்று தேற்றிக்கொண்டு. அதான் இந்த லைனை முதல்ல போட்டுக்கணும். அணைக்க முடியாதவர்களாக தீ ஆற்றுகின்றார் என சிந்தையில் நின்று ஆற்றக்கில்லார் ஒரு இது சேர்த்துவாங்க அதுக்குள்ள. ஆமா, இப்படி தீயை அணைப்பவர்கள் போல அவளுடைய சிந்தையில் இருக்கிற துயரத்தை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற இவர்களிடத்திலே நோயாற்றுகில்லா உயிர் போல, நோயை பொறுக்க மாட்டாத உயிர் போல நுடங்கு இடையாக. அப்படி ஒல்கி யோசிக்கின்ற இடை, அதாவது அவங்களுடைய இடைக்கான உவமை, அது சிச்சுவேஷன் உவமை. நோய் உயிர் இதெல்லாம். நோயாற்றுகில்லா உயிர் போல நுடங்கு இடையார் இடையுடைய மாதர் மாயா பழியாள் தர அழியாத பழியை உடைய கையை தர வர்க்கலை ஏந்தி வந்தார். மரவுரியை கொண்டு வந்தார்கள். வர்க்கலை அப்படிங்கிறது வர்க்கான ஒரு ஊர் கேரளாவே இருக்கு. மரத்து பட்டைய பிடிச்சது. மரவுரி எப்படி இருக்கும் அப்படின்னு மானுரி இல்லையா? மானுரி போட்டான், கரியுரி போட்டான், மரவுரி. சில ராமாயண வால்மீகி ராமாயண புத்தகம் எஸ் ராஜம் வரைஞ்ச படங்களோட வந்திருக்கு. உண்மையிலேயே மரப்பட்டையால ஆன ஆடைதான். இப்படி ராமனும் சீதையும் அதை போட்டு இருக்கிற மாதிரி சீரவல்கல தாரினம் அப்படின்ட்டு அந்த இதுல ஸ்லோகம் வருது. அந்த ஸ்லோகத்துக்கு அந்த மரப்பட்டையால் ஆன அந்த இது எடுத்து இப்படி கையை கொடுக்குற மாதிரி. வால்மீகியில வந்து இப்படி ஆட்கள்லாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க, அவனே கையால் எடுத்து கொடுப்பான். அது அடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன். நிறைய விஷயம் இருக்கு சொல்ல வேண்டிய. இந்த மரவுரின்றது அதுதான், மரப்பட்டையால் ஆன அசமஞ்சன காட்டு தஞ்ச மாதிரி அனுப்பணும்னு சொல்ல போறாரு. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அந்த 150 181 அந்த மாதிரி இல்ல 20 நிமிஷம் லேட்டா இன்னுமே 8 பாட்டு இருக்கு. நம்ம போவோம் ஃபாஸ்டா போவோம். இல்ல 20 நிமிஷம் லேட்டா ஆரம்பிச்சிட்டு 7 மணிக்கு கரெக்டா முடிக்கணும்னு நினைக்கிறேன்.
கார்வானம் ஒப்பாந்தனை காண்தோறும் போய் நீராய் உக கண்ணினும் நெஞ்சு அழிக்கின்ற நீரார் பேராய் இடர்பட்டு அயலார் ஒரு பீடை கண்டும் தீரா மனத்தால் தர வந்தன சீரம் என்றான். கார்வானம் ஒப்பாண்டனை இல்ல நான் தான் சொல்லிட்டு அவர்தான் நீங்க சொல்லுங்க. கார்வானம் ஒப்பாண்டனை கார் மேகத்தை ஒத்த ராமனை காண்தோறும் பார்க்கும் போதும் மீண்டும் மீண்டும் பார்க்கும் போதெல்லாம் நீராய் உக கண்ணிலும் நீராய் உக கண்களிலும் மேலாக நீராய் போய் உக நெஞ்சழிகின்ற நீரா அப்படியே மனம் வருந்துகின்ற தன்மையுடையவராய் பேரா இடர்பட்டு அயலாகுரு பீழை கண்டு நீங்காத துன்பத்தில் அகப்பட்டு பேரா இடர்பட்டு அயலார் ஒரு கீழே கண்டும் மற்றவர்கள் படுகின்ற பெருந்துன்பத்தை கண்டும் பார்த்தும் தீரா மனத்தால் தர, அதாவது தீரான இந்த இடத்துல தன்னுடைய கொள்கையிலிருந்து நீங்காத, ராமனை காட்டுக்கு அனுப்பியே தீருவேன் என்ற தன்னுடைய கொள்கையிலிருந்து நீங்காத மனத்தால் தர கைகை கொடுத்தனுப்ப வந்தன மரவுரியாகும் வந்தன சீரம். அதாவது வந்தன சீரம்னு இந்த சேடியர்கள் கொண்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கே துயரம் பொருட்கள், அதாவது I am reminded of one small incident. Then one of my colleagues, ஒரு பெண்மணி 45 வயசுக்குள்ள காலம் ஆகிட்டான். நாங்கள் எல்லாம் பொக்கே வாங்கி ஒரு இது மலர் வளையம் வாங்கிட்டு போய் இறங்குறோம் வீட்டு வாசலில். அவங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் கதறிட்டு இருக்காங்க, பண்ணிருக்காங்க. ஐயோ அவளுக்கு மாலை வருது அப்படின்னு அந்த பாட்டு, அதுதான் அந்த நேரம் தான் எனக்கு ஞாபகம் வருது. வந்தன சீரம் ஆச்சு ராமனுக்கு, டைம் ஆகிடுது, சீரையெல்லாம் வந்தாச்சு, மறுபடியும் வந்து விட்டது கேடிய சொல்றது. வாழ் நிறுத்தித வெண் நகையார் தர வல்லல் தம்பி யாரர் திருநாளை இழப்பித்தவர் ஈந்த எல்லாம் கூட பிறந்தானும் நின்றான். அவை போர் விதோடும் காணப்பிறந்தேனும் நின்றே அவை காட்டும் நின்றான். அவர் ஒரு பாட்டு லேட்டா ஆரம்பிச்சாரு. வாழ் நித்திலம் வெள் நகையார் தர ஒளி வீசுகின்ற விண்மீன்களை போன்ற பற்களை உடையவர்கள், சிரி புன்முறுவலோடு, அது புன்முறுவலா வெறும் வெண்முறுவல், அது தோற்றத்துக்காக காட்டிய முருகல் தர வள்ளல் தம்பி லக்ஷ்மணன் யார் திருநாடு இழப்பித்தவர் ஈன்ற எல்லாம் பூண பிறந்தவன் நின்றான். இவ்வளவு பெரிய புதுவர உடைய நாட்டை, யானால் புதுவர உடைய நாட்டை திருநாடு இழப்பித்து அவர்கள் இழக்க செய்தவர்கள் கொடுத்ததை எல்லாம், இவனுக்கிட்ட நாடை இழக்க செய்தவர்கள் இவனுக்கு கொடுத்து அனுப்புறதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு தயாரா ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான், அதை பார்க்கறதுக்கு தயாரா ஒருத்தன் நின்று இருக்க. பூண பிறந்தவன் நின்றான். அவை போர் வில்லோடும் காண பிறந்தானும் நின்றேன். அவை காட்டுதி சீரை வந்துட்டா காட்டு, நாங்க 2 பேர் இருக்கோம் பாக்குறதுக்கு, அதை போட்டுக்கிறதுக்கு சம்மதிச்சவன் இருக்கா, அதை பார்க்கறதுக்கு பிறந்தானே நாம. அண்ணான் அவர்கள் தன் ஆதரத்தோடும் ஏந்தி இன்னா இடர்ந்து உடன் ஏவி என எம்பிராட்டி சொன்னால் அதுவே துணையாம் என தூய நங்கை பொன்னார் அடிமேல் பணிந்தான். அவளும் புகன்றாள். அண்ணான் அவர் தந்தன ஆதரத்தோடும் ஏந்தி இன்னா இடர் தீர்ந்து உடன் ஏகு என எம்பிராட்டி சொன்னால் அதுவே துணையாம் என தாய் சுமித்ரை பொன்னார் அடிமேல் பணிந்தான். அவளும் புகழ்ந்தாள். அதாவது அப்படிப்பட்ட ராமன், அவர் லக்ஷ்மண், அவர் தந்த ஏவல் மகளிர் கொடுத்த மரவுரியை வாங்கி கொண்டு இன்னா இடர் தீர்ந்து தன்னுடைய மனத்துயரத்தை ஆற்றிக்கொண்டு உடன் ஏகு என எம்பிராட்டி சொன்னால் அதுவே துணையாம். என் தாய் சுமித்திரை கூட போ அப்படின்னு சொல்லுவாள், அதுவே எனக்கு துணையாக நிற்கும், அந்த சொல்ல எனக்கு துணையாக நிற்கும் என்று தூய நங்கை
பொன்னார் அடிமேல் பணிந்தான். அவளும் சொல்லணும். காலில் விழுந்து வணங்கினான். உள்ள எதுக்காக விழுந்து வணங்குறாங்கிறது அம்மாவுக்கு தெரியும் சொல்றான். ஆகாது என்றால் உனக்கு அவ்வனம் அயோத்தி மாகாதது ராமன் நம் மன்னவன் வையம் ஈந்தும் போகா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாய் இனி இவ்வையின் என்றார். ஆகாதது அன்றால் உனக்கு அவ்வனம் இவ் அயோத்தி மாகாதல் ராமன் நம் மன்னவன் வையம் ஈந்தும் போகா உயிர் தாயர் நம் பூங்குழல் சீதை என்றே ஏகாய் இனி இவ்வையின் நிற்றலும் ஏறும். ஒரு நிமிஷம் நீங்க நின்னாலும் குற்றம் தான். அந்த காடு ஒன்றும் உனக்கு ஆகாத விஷயம் இல்லை. ஓ அவ்வனம் இவ் அயோத்தி, அந்த வனம் தான் இந்த அயோத்தி உனக்கு. மாகாதல் ராமன் யாரு? மன்னவன். இந்த ராமனை உன் அப்பா மாதிரி நினைச்சுக்கோ. வையம் ஈந்தும், வையத்தையே கொடுத்த பிறகும் உயிர் போகாத தாய்களாக நாங்க இருக்கோமே, அதாவது கௌசல்ய சுமித்திரையும் இருக்கோமே. யாரு அப்படின்னா சீதையே உன் தாய் என்று நினைத்துக்கொள். இந்த பாவத்தோடு இப்போதே போ. இனி ஒரு வினாடி இங்கே தாமதித்தாலும் அது ஏதம் தவறு. ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியா அடவீம் வித்தி கச்ச தாத யதா சுகம். வால்மீகி ரொம்ப எளிமையான வரி, ஆனால் இதோட பவர்ஃபுல்லாக. ராமம் தசரதம் வித்தி, ராமனையே தசரதனா நினைச்சுக்கோ. மாம் வித்தி ஜனகாத்மஜாம், ஜனகனுடைய பொண்ணை நான் நினைச்சுக்கோ. அயோத்தியாம் அடவீம் வித்தி, அயோத்திய காடையே அயோத்தின்னு நினைச்சுக்கோ. அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்ச தாத யதா சுகம். நம்மளே போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வா. அதாவது வால்மீகியை பல இடங்களிலே மாற்றினான் சொல்றவங்க வால்மீகியோடு எங்கெங்கெல்லாம் ஒன்றுபடுகிறான்னு சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் அதான் ஜாஸ்தி. மாற்றினா அதை சொல்லிட்டு இருந்தா வால்மீகியோட ஒட்டல, வால்மீகியே இல்ல. அயோத்தியாம் அடவீம் வித்தி ராமம் தசரதம் வித்தி. பின்னும் பகரவாத மகனே இவன் பின் செல் தம்பி என்னும்படி என்று அடியாரினின் ஏவல் செய்தி மண்ணும் நகர்க்கே இவன் வந்திரின் வா அது அன்றே முன்னம் முடி என்றனர் வாழ்விழி சோரான் என்றார். பின்னும் பகர்வாய் மகனே இவன் பின் செல் தம்பி என்னும்படி என்று மகனே அவன் பின்னால போ. அவன் தம்பிங்கிற முறையில போகாத, அவன் வேலைக்காரன். அடியாரின் ஏவல் செய்தி, வேலைக்காரன மாதிரி அவனுக்கு நீ வேலை செய்யணும். மண்ணும் நகருக்கே இவன் வந்துடுவான். அவன் வந்தா திரும்பிவான், அவன் வரலன்னா நீயும் போய்ப்போம். அவனுக்கு முன்னால் நீ முதல்ல போய்க்க. இது சொல்லக்கூடிய ஒரு தாய் சொல்லக்கூடிய வார்த்தையா மனசுல தூக்கி வாரி போடுறது. கிளம்புறவங்கள போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. போயிட்டு வாப்பா தான் சொல்லுவாங்க. அவன் போவானா அவன் திரும்பி வந்தா வா, நான் வரலன்னா நீ எனக்கு வர வேண்டியதில்லை. சுமித்திரைக்கு என்ன ஒரு திடம் வந்திருக்கணும், என்ன ஒரு தெளிவு வந்திருக்கணும். லக்ஷ்மணனுக்கு ராமன் மேல வச்சிருந்த பக்தி அதிகமா அல்லது பற்று அதிகமா, சுமித்திரை ராமன் மேல வச்சிருந்த பற்று அதிகமா சொல்ல முடியாது. இருவரும் தொழுதனர் இருவரும் தொழுதனர் இரண்டு கன்று ஊறி உரி 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 வெறுவரும் ஆவினில் தாயும் விம்மினாள் பெருவரும் குமரரும் போயினார் புறம் திரு அறை துகில் ஒரி ஒரி சீரை சீரை சாத்தி. வேணா இங்க நிறுத்திக்கலாமா? சீரை அணிந்து கொண்டு புறப்பட்டனர். நீங்க முடிச்சுடுங்க. ஒரு பாட்டியா? இருவரும் தொழுதன, ராமலட்சுமணர்கள் 2 பேரும் தொழுதனர், சுமித்திரையை வணங்கினார்கள். தாய் 2 கன்று ஒரி, தனது 2 கன்றுகளை விட்டு நீங்கி வெறுவரும் ஆவினில் தாயும் விரும்பினாள்.
ஒரு பசுவுக்கு ரெண்டு கண்ணு தான் இருக்கு. அந்த 2 கண்ணையும் விட்டு நீங்கினார் போல நீங்கின பசு போல தாயும் விம்மினாள், ஒருவரும் குமரரும் போயினாள். ஓமையில்லாத பொருவு அரும் ஒப்பற்ற அந்த 2 குமாரர்களும் போயினார்கள். எப்படி போனார்கள்? புறம் திரு அறை துகிலொரி சீரை சீத்தியே. இடுப்புல இருந்த துகில்னா பட்டாடைகள், அதை ஒளி நீக்கி சீரை சாத்தியே. சீரைனா இந்த மரவரியை சாத்தி கொண்டு போனார்கள். சீரை சுற்றி திருமகள் பின் செல, மூரி விற்கை இளையவன் முன் செல, காரை ஒத்தவன் போம்பொடி கண்ட ஊரை உற்றது உரைக்கவும் ஒண்ணுமோ. கடைசி பாட்டு அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்க, நகர் நீங்க வளர்ந்த கடைசி பாட்டு. திருமகள் பின் செல ஒரு இதுல ஒரு விஷயம் தெளிவாக்க இல்ல இருக்கா, நடுவுலயே வந்து ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். சீரை சாத்தியது, அதாவது வால்மீகி வரபடி சீரைய எப்படி மரவுரையை எப்படி தரிப்பது என்று தெரியாமல் சீதை இது எப்படி போட்டுக்கணும் அப்படின்னு கேட்க, ராமனே வாங்கி அவளுக்கு அந்த புடவை மேல சுத்தி விட்டா. மகாலட்சுமிக்கு சீரை சாத்துறதாக ஜனம் ஹோன்னு அழகு. வசிஷ்டர் வந்து தடுக்கிறார். சீதையை அனுப்பும்போது 14 ஆண்டுகளுக்கு தேவைப்படும் ஆடையையும் பொன்னாபரணங்களையும் தேரில ஏற்றி தான் தசரதான் கேட்டான். இதெல்லாம் சுமந்து தான் சுத்துறாங்க. சீரை சாத்தி கொண்டிருந்தது அந்த முதல் நாள்ல மட்டும்தான். காட்டுல இருந்த நாள் பூரா பட்டு இல்லைன்னா அந்த கலங்களை பட்டு துணியால தானே இது பண்றாங்க. ஹனுமான் வந்து பாக்குறாரு, இந்த துணியும் போட்டு கட்டிட்டு இருக்கிற புடவையும் அங்க களத்தை பொதிந்து வைத்திருக்கிற துணியும் ஒரே மாதிரி இருக்கு. இன்னொரு எக்ஸ்பிளேஷன் இருக்கு. அவன் நகையும் நகைக்கிறான். அவள் இதுவும் கொடுக்குறான், அந்த நகையை தான் கழட்டி போட்டா அப்படின்னு ஒரு பாடம். இல்ல, அந்த நகையை வந்து கழட்டி போடல, அந்த நகையை தான் அவ வந்து இலங்கையில போட்டுட்டு இருந்தான்ட்டு இருக்கு. அவ வந்து ஏன்னா அவ என்ன சொல்றாங்க, வேட்கை சொன்னார் அந்த இதுல அந்த ராமாயணம் அதுல சொல்றாரு, அனுசைக்கு வந்து இவ வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பிரிஞ்சு இருக்க போறா அப்படின்னு தெரியுது. அதனாலதான் வந்து அவ போட்டுட்டு இருக்கிற ஆபரணமும் அவ போட்டுட்டு இருக்கிற சீலையும் வந்து நாராத, அத ஸ்மெல்லே வராத அந்த உடைய வந்து அனுசை அப்ப தரலாம் அவளுக்கு. புராண விளக்கங்கள் எல்லாமே வந்து காவியத்தினுடைய